மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளதாக கூறும் அரசாங்கம் தேர்தலை நடத்த அச்சப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே அவரும் அவரது குழுவினரும் நாட்டு மக்களுக்கு நற்செய்திகளை சிங்களத்தில் சுபாராஞ்சி தந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் தான் சிறப்பாக செய்தேன் கோட்டா சொன்னதை போல என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருந்த கேஸ் வரிசை, உணவுக்கான வரிசை, மருந்துக்கான வரிசை, எண்ணெய்க்கான வரிசை, பெட்ரோல் வரிசை அனைத்தையுமே தான் தான் தீர்த்து வந்ததாகவும் என்னை அனைவரும் ஓடி தப்பித்துக் கொண்டதாகவும் அவர் சொல்கிறார். இந்த சரித்திரம் தொடர்பாக நம்பிக்கை இருக்குமானால் ஏன் இந்த தேர்தலை ஒத்திவைக்கும் தடை செய்யும் ரகசிய நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகிறது கேட்க விரும்புகிறேன். எடுத்து வீசப்பட்டு விட்டது. இன்று மீண்டும் 100 சமர்ப்பித்திருக்கின்றார். இதில் பார்க்கும்போது அரசாங்கத்திற்கும் ரகசிய வேலையா சதி வேலையா சந்தேகம் இருக்கிறது. நியாயமான சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. மக்களை பொறுத்தவரை இன்று தேர்தலுக்கு போவோம், சந்திப்போம், தீர்வு காணும் நிலையில் இருக்கிறார்கள். சஜிதா, ரணிலா, அடரவா, அது வேறே வருவா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். செல்வமே, அது நியாயமான தேர்தல் ஆணையாளருக்கும் தேர்தல் ஆணையகத்தின் கமிஷனர் ஜெனரல் ஆணையாளர் நாயகத்துக்கும் நான் கடிதம் சொல்லி வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து நாடே உங்களிடம் இருக்கிறது, இப்பொழுது உங்கள் நம்பி இருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலைப் போல நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் ஏமாந்து நாங்களே வந்து விடுவோம், மக்களே வந்து விடுவார்கள். நிதியமைச்சர் தானே ஜனாதிபதி, அவரின் சார்பாக அரசாங்க சார்பாக பல அமைச்சர்கள் அவர்களே வந்து பாராளுமன்றத்திலே பல முறை தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார்கள். ஆக நிதியிலே என்று சொல்ல முடியாது.